வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாகின் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு WordPress-ஓட லாகின் பேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு அத ஓப்பன் பண்றேன். இப்ப டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ இத எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்றது, லோகோ எப்படி நம்மளோட பிராண்ட எப்படி நம்ம லோகோவா குடுக்கறது அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு தேவையான பிளகின நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ குடுக்குறேன். ஸோ இதுல லாகின் பர்சன் டைப் பண்ணுங்க. நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். நான் இன்ஸ்டால் குடுக்குறேன். இப்போ ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பிளகினோட செட்டிங்ஸ் டேரெக்டாக கிளிக் பண்ணி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா லாகின் பர்சன் ஒரு ஆப்ஷன் வந்துடும். நான் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போ நம்ம லாகின் பர்சன் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இந்த ஸ்டெப்லாம் கூட வேணாம், நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் செட்டிங்ஸ் தான். ஸோ நீங்கள் இதை எதுவும் டச் பண்ணாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோ ரிமெம்பர்னா கஸ்டமர் வந்து லாகின் பண்ணுற போதே இந்த பாஸ்வேர்ட் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் கஸ்டம் பாஸ்வேர்ட் ஃபீல்டை நீங்கள் எனபிள் பண்ணுறதுனா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். நம்ம இன்னும் கஸ்டமைஸ் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஒன்லி கஸ்டமர் மீன்ஸ் அட்மின் நான் சொல்கிறேன். கஸ்டமருக்கு இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகாது. ஸோ இந்த வெப்சைட்டோட அட்மினுக்கு தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே எனபிள் ஆகும். நெக்ஸ்ட் அட்மின் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூசர் நேம் மட்டும்தான் கொடுக்கணுமா, இந்த யூசர் நேம் இமெயிலையும் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் இமெயில் யூசர் நேம் மட்டும் தான் கொடுக்கணும்னு வச்சா யூசர் நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இமெயில் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இமெயில் கொடுக்கலாம். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் பேக்கெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இமெயில் கொடுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ யூசர் நேம் மட்டும் தான் அவங்க கொடுக்கணும்னா நீங்கள் யூசர் நேம் எனபிள் பண்ணுங்க. இமெயில் கொடுக்கணும்னா இமெயில் எனபிள் பண்ணுங்க. ஆட்டோ ரிமெம்பர் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இது டிக் மார்க் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்ஷன் எல்லாமே டிசபிள் இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாகின் ப்ளஸ்லேயே உங்களுக்கு கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக இந்த லுக்கில் தான் வரும் இந்த பிளகின் யூஸ் பண்ணாவே. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லோகோ பார்த்துடலாம். ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் லோகோ ஆப்ஷனில் வந்து என்ன லோகோ கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோகோ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட சைஸ் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லோகோ வித்து ஒரு 200 கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஓகே தான். ஹைட்டும் எனக்கு ஓகே தான், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம லோகோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோகோ யூஆர்எல் கொடுக்குறீங்கன்னா ஸோ நீங்கள் லோகோ யூஆர்எல் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹோம் பேஜ் யூஆர்எல் கூட நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வெப்சைட் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் யூஆர்எல் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்லிங்கிறதுனால நீங்கள் லோகோக்கு யூஆர்எல் கூட கொடுக்காமே இருக்கலாம். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ உங்களுக்கு லோகோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டிசபிள் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டைட்டில் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ லோகோ நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைட்டில்லாம் யூஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ நீங்கள் லோகோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைட்டில் ரிமூவ் பண்ணிடுங்க. லோகோ யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைட்டில் எனபிள் பண்ணிக்கலாம். நான் லோகோ யூஸ் பண்ணுறதுனால நான் டைட்டில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு சில பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்ரவுண்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் எனக்கு டிஃபால்ட் பேக்ரவுண்டே ஓகே தான். ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிப்பீட்டாக இருக்கணுமா இல்லை சென்டரில் இருக்கணுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லெஃப்ட் சென்டர்னு கொடுக்குறேன்னா ஸோ அதோட பொசிஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். எக்ஸாம்பிள் ரைட் சென்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டரே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பேக்ரவுண்டில் வீடியோ எனபிள் பண்ணுறதுனா கூட நீங்கள் வீடியோ எனபிள் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட அது உங்கள் இஷ்டம் தான். இமேஜ் எனக்கு வேணாம், பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஃபார்ம் கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அவுட்லைன் வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேடோ எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ மட்டும் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபார்ம் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கார்னர்லாம் உங்களுக்கு ஒரு பெண்ட் பண்ண மாரி வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, நீங்க ரேடியஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். கார்னர்ல பெண்ட் ஆன மாரி உங்களுக்கு கிளியராவே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்புட் கலர் என்ன? ஸோ டெக்ஸ்ட் கலர் என்ன இருக்கணும் அதெல்லாம் நீங்க குடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கே குடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் பிளாக் இருக்கு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஒயிட் குடுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாரி கஸ்டமைஸா யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் கலரும் ஒயிட்டே குடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் எதுவுமே வைக்காதனால ஒயிட் கலர் அந்த அளவுக்கு எடுக்கல. ஸோ நான் பிளாக்கே குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ரிமூவர் ஆப்ஷனுமே நம்ம ஃபுல் டார்க் குடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாரி எப்படி வேணுமோ நீங்க அது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு லாகின் ஃபார்ம கஸ்டமைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஜேபிஜில லோகோ குடுத்துருக்கேன். அதனால பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதே நீங்க லோகோ அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்க்கவே ப்ரொஃபஷனலா இருக்கும். இப்ப எனக்கு டிரான்ஸ்பரன்ட் வேணாம்ன்றதுனால நான் டிரான்ஸ்பரண்ட்ட ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்கெட் ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபர்கெட் ஃபார்ம்ல வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் குடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் டிஃபால்ட்டா விட்டுறேன். நெக்ஸ்ட் நீங்க ரீகேப்ச்சா ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீகேப்ச்சா ஆப்ஷன்லாம் உங்களுக்கு பிரீமியம் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ பிளகின் தான் யூஸ் பண்றோம். சப்போஸ் நீங்க இதே பிரீமியம் பிளகின் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ரீகேப்ச்சா ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எனபிள் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பட்டன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல பட்டன் கலர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுல் பிளாக் குடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்டர் கலர் நம்ம பிளாக் குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பட்டன் கர்சர் கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம கலர் சேஞ்ச் ஆகுது. அத வந்து ஹவர் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அதையும் பிளாக்காவே குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா சேம் பிளாக்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஷோ ஆகல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கலர் வேணா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். ஸோ இது மாரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க வந்து பட்டன் டெக்ஸ்ட் என்னவா இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணுமோ நீங்க அதையும் குடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டன் சைஸ்லாம் எனக்கு ஓகே தான். இப்போ எனக்கு பட்டன் கார்னர்லாம் ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேடோ வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். ஒபாசிட்டி நான் குடுத்துக்கிறேன். ஸோ இது மாரி நீங்க எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மே வந்து டோட்டலி டிஃபரெண்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுட்டர் ஆப்ஷன் இருக்கு. நீங்க எரர் மெசேஜ்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்றதா பண்ணிக்கலாம். ஸோ எரர் மெசேஜ் கன்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். ஸோ அதெல்லாம் நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஃபைனலா வந்து ஃபார்ம் ஃபுட்டர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எனபிள் ஃபுட்டர் ஆப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிசேபிள் பண்றேன் அப்படின்னா, ஸோ நமக்கு இங்க கன்டென்ட்டே நமக்கு டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனபிள் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க அட்மின்ங்கிற பட்சத்துல நீங்க லாஸ்ட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் டிசேபிள் பண்றதே பெட்டரான ஆப்ஷன் தான். நான் அத டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அண்டர்லைன் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு அண்டர்லைன் ஆப்ஷன்ல இருக்கு. டெக்ஸ்ட் கலர் என்ன இருக்கணுமோ, ஸோ நீங்க அதையும் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பிரைட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க டிஃபால்ட்டா உங்களுக்கு பேக் எண்ட்ல காப்பிரைட் ஆப்ஷன் வேணும்னா நீங்க எனபிள் பண்ணிட்டு, ஸோ நீங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்க அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க எந்த ஏரியா வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ அந்த ஆப்ஷனா நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்க விருப்பம் தான். நான் எனக்கு காப்பிரைட் ஆப்ஷன் வேணாம்னு டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுமே முடிச்சுட்டோம். இப்போ நான் பப்ளிஷ் குடுக்குறேன். நமக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமைஸ் பண்ண ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நமக்கு ஃபார்ம் வந்து டோட்டலாவே டிஃபரெண்ட்டா இருக்கு. நீங்க என்ன டைப் பண்றீங்களோ, நம்ம என்ன கலர் குடுத்திருந்தோமோ, ஸோ அந்த கலர் டெக்ஸ்ட்டுமே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ இப்படி தான் நம்ம வந்து ஒரு அட்மின் ஃபார்ம் வந்து கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இது. இப்போ நீங்க ஒரு வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறீங்கன்னா, இப்போ நீங்க இந்த அட்மின் ஃபார்மே கஸ்டமைஸ் பண்ணி தான் குடுக்கணும். ஸோ அப்பதான் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஃபார்ம் எப்படி கஸ்டமைஸ் பண்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க் யூ.